கல்யாணராமன். 1979ல இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இது ஒரு காமெடி பிலிம் அப்படின்னு சொல்லலாம். அண்ணன் தம்பிங்க 2 பேரு, அதுல ஒருத்தர் இறந்துருவாரு. இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அண்ணனுக்கு என்ன ஹெல்ப் பண்றாரு அத காமெடி ஹாரரா இந்த படத்துல கொடுத்திருப்பாங்க. பஞ்சு அருணாச்சலம் இந்த கதையை எழுத இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ரஜினி கமல் 2 பேரையும் வச்சு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியால வந்தாங்க. ஆனா அவங்க 2 பேரும் நாங்க ஒன்னா நடிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்ததுனால ஓகே அப்ப கமல்ஹாசனே டபுள் ஆக்ஷன்ல பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை எடுத்தாங்க. அப்பவே இந்த படம் கமர்ஷியலா செம்ம பெரிய சக்சஸ் கொடுத்துச்சு. 140 நாள் கிட்ட ஓடி இருக்கு. இப்போ என்னன்னா 1984ல எஸ்பி முத்துராமன் இந்த படத்தோட சீக்வல் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா அப்பெல்லாம் சீக்வல்னா மக்களுக்கு புரியுமா, இதெல்லாம் ஏத்துப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் போது கமலஹாசன் ஒரு ஸ்ட்ரெயிட் மூவ் எடுத்தாரு. ஓகே நீங்க யோசிச்சிட்டீங்க, அதேபடி போயிடலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சீக்வல் வந்த படம் ஜப்பானில் கல்யாணராமன். இந்த படமும் ஜப்பான்ல போய் எடுத்தாங்க. அதிக செலவு பண்ணி எடுத்த படம். ஆனா வணிக ரீதியா இந்த படம் அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் சீக்வல் படம் அப்படின்ற பேரை இந்த படம் வாங்கிடுச்சு.